அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செந்தில்வேல். வணக்கம். பிரதமர் அவர்களுடைய உரையில இன்றைய டேக்அவே என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா திமுக அரசு மீதான விமர்சனங்கள், காட்டமான விமர்சனங்களை அவர் முன் வச்சு பேசியிருந்தாரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெல்லே ஆகாது, கூட்டணி வலுவாக இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவங்க இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை பிரதமர் முன்னிலையில் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இது திமுகவுக்கு ஒரு சின்ன பதட்டத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்கிறார்களே, என்ன நீங்க உங்களுடைய புரிதல் என்ன? திமுகவிற்கு இது உள்ளபடியே உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தான் தந்திருக்கும். ஏன்னா பிரதமர் இப்படித்தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தான் திமுகவுடைய வெற்றி மேலும் அதிகப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நகைச்சுவையின் உச்சமாகவும் வடிகட்டிய பொய்யாகவும் தான் நம்முடைய மாண்புமிகு பிரதமருடைய பேச்சு அமைந்திருந்துச்சு. நீங்க பியூஷ் கோயலையும் அன்புமணியையும் அருகில் வைத்துக் கொண்டு இவங்க வாரிசு அரசியலை எதிர்த்து பேசுறாங்க. நாடே சிரிக்குது. ஊழல் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். இது அதை விட பெரிய நகைப்பு. அதை விட இன்னும் பெரிய நகைப்பு, இன்னும் ஒரு சில நாட்கள்ல நீங்க இன்னைக்கு புதிதாக இணைத்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு உள்ளிட்டவற்றினுடைய விசாரணை வர இருக்கிறது என்ற செய்திகள் வருகிறது. அந்த வழக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க பக்கத்திலே வச்சிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மீதான இதே மாதிரியான ஊழல் வழக்கு, மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடம் கொடுப்பதில் உண்டான ஊழல் வழக்கு இன்னமும் நிலுவையில் வச்சு நீங்க மிரட்டி கூட்டணியில சேர்த்திருக்கீங்க. டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி என்று எல்லோரையும் ஊழல் வழக்கை காட்டி மிரட்டி கூட்டணியில் சேர்த்துவிட்டு ஊழலை ஒழிக்கப் போகிறோம், ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வரப் போகிறோம் என்று நீங்கள் சொல்லுவது, மற்ற வட இந்திய மாநிலங்கள் வேண்டுமானால் மக்கள் ஏமாறலாம், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. உங்களுடைய பாஜக அரசு சிஏஜி குற்றம் சாட்டியது 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது என்று சொல்லி. 1-2 இல்ல, 7.5 லட்சம் கோடி ஊழல் சொன்னது சிஏஜி அறிக்கை. அதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் பதில் இல்லை. எனவே மோடியினுடைய இது போன்ற குற்றச்சாட்டுக்களை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் நம்ப போவதில்லை. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் தான் தொக்கி நிற்கின்றன. நீங்க தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு நாடகத்தை ஆடுகிறீர்கள். தமிழுக்கு தர வேண்டிய நிதி என்னாச்சு? சான்ஸ்கிரிட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கல்வித்துறைக்கு நீங்க தர வேண்டிய நிதி என்னாச்சு? இயற்கை பேரிடர்களுக்கு தர வேண்டிய நிதி மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, இங்க என்ன கொடுத்துருக்கீங்க? இது போன்ற கேள்விகள் தான் மீண்டும் 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 தொக்கி நிற்கிறது. மிக குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் ஒன்றை மறக்க மாட்டாங்க. ஒடிசா தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்று மிக ஈவி இறக்கமின்றி தமிழ்நாட்டு மக்களின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும். இதை மக்கள் மறக்க மாட்டாங்க. பீகாரில் அல்லது ஒடிசாவில் ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் பீகாரிகள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், வன்முறைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று தமிழ்நாட்டு மக்களின் மீது அவாண்டமாக பழியை சுமத்தியவர்கள் இன்றைக்கு திடீரென்று தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக பேசுவதை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் நம்ப தயாராக இல்லை. அவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். அவரும் ஆளுநரும் தான் இந்த முறை திமுகவிற்கு கூடுதல் வெற்றியை பெற்றுத்தரப் போகிறார்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நம்முடைய மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் தான் திமுகவின் வெற்றியை மேலும் அதிகப்படுத்துகிறார்கள், உறுதிப்படுத்துகிறார்கள். திரு செந்தில்வேல், அரசியல் ரீதியாக இந்த கேள்வி கேட்கிறேன். திரு டிடிவி தினகரன் பேசும்போது அம்மாவின் ஆட்சி அமைவது உறுதி என்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அப்படின்றார். திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் இரட்டை என்ஜின் அரசு அவசியம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்கிறார். இந்த மூணுத்தையும் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அதுதான் சொன்னேன். இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு. இது ஒரு பொருந்தா கூட்டணி, இது ஒரு கட்டாய திருமணம் அப்படின்னு தான் சொல்லணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதில் அமித்ஷாவும் மோடியும் உறுதியாக இருக்கிறார்கள். வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் கூடி பேசி அமைச்சரவை யார் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து முன்னணி ஏடுகளுக்கும் பேட்டி அளித்ததை நம்ம இங்க நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்க எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாக கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறதுல இருக்கிறாரு. டிடிவி தினகரன் இந்த நிமிடம் வரைக்கும் அஇஅதிமுக ஆட்சி என்பதையே சொல்ல மறுக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் இன்னமும் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு பெரும் தயக்கம் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இன்னைக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாங்கனி சின்னத்தை அங்க பயன்படுத்தியதே தப்புன்னு இன்னைக்கு அவர் போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார். இது போல பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில தான் இன்னைக்கு அவங்க நிக்கிறாங்க. எனவே இது ஒரு பொருந்தா கூட்டணி, ஒரு கட்டாய திருமணம். இந்த கட்டாய திருமணத்தால் மிரட்டி ஊழல் வழக்குகளை காட்டி மிரட்டி இவர்கள் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி மிக விரைவில் விவாகரத்தில் முடியும்.
இப்போ பொருந்தாத கூட்டணி, இது கட்டாய திருமணம் அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும் திரு செந்தில்வேல்? என்ன ஏன் கேக்குறேன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது கடந்த ஒரு 10-20 நாட்கள்ல மாறி இருக்கு. அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அது வந்து ஒரு சூசைட் மிஷன் அப்படின்லாம் சொன்னவர், இன்றைக்கு மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு மேடையில் அவருடைய பெயர் சொல்கிறார். கூட்டம் ஆர்ப்பரிக்கிறாங்க, அவர்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு தெரியுது, மேடையில வந்து முகமலர்ந்து பேசுகிறார்கள். இப்ப இதை சாத்தியப்படுத்தி இருக்காங்கல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்ப நீ அடுத்த கட்டமாக ஒவ்வொன்றையும் சாத்தியப்படுத்த முயற்சிப்பாங்க தானே? அதனுடைய எதிர்முனையை நீங்க கவனிக்கணும். டிடிவி தினகரன் இன்றைக்கு மேடை ஏறி விட்டார். ஆனால் டிடிவி தினகரனோடு நின்று சண்டையிட்ட சகாக்கள், டிடிவி தினகரனுடைய போர்ப்படை தளபதிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கட்சியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு அமமுகவிலிருந்து வெளியேறியிருக்கிறார். அமமுக எதற்காக தொடங்கப்பட்டதோ அதையே சிதைத்து விட்டார் டிடிவி தினகரன் என்று கடும் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு டிடிவி தினகரன் மட்டும்தான் அங்கே இருக்கிறார். டிடிவி தினகரனோடு நின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள், தோழர்கள், எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் இந்த இயக்கத்தை கைப்பற்றிக் கூடாது நினைத்தவர்கள் தன்னுடைய வழக்கின் காரணமாக, தன்னுடைய வழக்கிற்கு பயந்து எடப்பாடி பழனிசாமியையும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு சமரசம் செய்து கொண்டு விட்டார் டிடிவி தினகரன் என்ற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. இங்கே டிடிவி தினகரன் அங்கே இருக்கிறார், ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவரோடு இல்லை. அங்கே அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பெருவாரியாக ஐயா ராமதாஸ் அவர்களோடு நிற்கிறார்கள். இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் அங்கே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், இது மேம்போக்காக பார்ப்பதற்கு மேடையில் அலங்காரமாக தெரியும், ஒரு வலுவான கூட்டணி போன்ற ஒரு தோற்றத்தை இது கொடுக்கக்கூடும். ஆனால் ஒருபோதும் இது வலுவான கூட்டணி அல்ல, இது ஒரு கட்டாய திருமணம். மிக விரைவில் விவாகரத்தில் இது முடியும். நன்றி திரு செந்தில்வேல், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.